Welcome, Holy Spirit. Be here with your presence. Fill me with your power. Live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor. Take complete control. Okay, good evening. How are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவை வந்து நேத்தி வீடியோன்னு தொடர்ச்சின்னு சொல்லலாம். காரணம் வரும் சம்வாட் சேம் டாபிக் ஆக்சுவலாக. பட் த காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் மார்க் சாப்டர் 9 த வேர்சஸ் 33 to 37 இது வரைக்கும். இப்போ இங்கே வந்து என்ன எதை பற்றி சொல்லப்படுதுன்னா, Jesus and the disciples came to Capernaum and they entered into the house and Jesus sat down and called the disciples. கூப்பிட்டுட்டு அவர் எங்கன்னா கப்பர்நாமுக்கு வராங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆண்டவராக இயேசு உட்கார்றாரு. உட்காந்து டிசைபிள்ஸை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு he asked them, வாட் வேர் யூ ஆர்கியூங் அபவுட் அந்த ரோடு? நீங்கள் ரோட்டில் வரும்போது எதை பற்றி ஆர்கியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போது they didn't answer. ஆனால் எதை பற்றி என்னத்தை பற்றி ஆர்கியூ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா, they argued about who was the great among them. அவங்களில் யார் பெரியவர் என்ற ஒரு அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வந்து தே குடன் ரிவீல் இட் டு ஜீசஸ். பட் ஜீசஸ்க்கு தெரியும் வாட் தே வர் ஆர்கியூங் அபவுட். அப்போ இட் இன் ஆஸ்க் ஃபர்தர் வாட் தே வர் ஆர்கியூங் அபவுட். அதுக்கு பதிலாக ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் தென் he must be the very last and the servant of all. அப்படின்னா, உங்களில் யாராவது முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் வந்து எல்லாத்துக்கும் கடைசியானவளாக இருக்கட்டும், அதோட அவர் பணியாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதே சமயத்தில் he called one child and took him in his arms. And then he told the disciples, என்ன சொல்கிறாருன்னா, if you accept the child like this one in the name of myself, then you welcome me. Not only you are welcoming me, but also you are welcoming the one who sent me. நீங்கள் என்ன மட்டும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, ஆனால் என்னை உங்களிடம் அனுப்பியவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் இதில் பார்த்தா நம்ம டீப்பாக பார்த்தோம்னா, அவங்க வழியில் எதை பற்றி பேசிட்டு வந்தாங்க, தங்களுள் யார் பெரியவர் என்று. அகெயின் ஹூஸ் த கிரேட் பர்சன் அப்படின்னா எதை பற்றி இட் ரிவீல்ஸ். அண்ட் த டிசைபிள்ஸ் வேர் ஃபோக்கஸிங் தயர் மைண்ட் அண்ட் தயர் ஸ்டேட்டஸ் பொசிஷன், அந்த ரேங்க்கு அவங்களுடைய இது. அப்படின்னா தேவர் எய்மிங் ஆன் வாட் த செல்ஃபிஷ் அம்பிஷன். அப்படின்னா ஒரு சுயநல போக்கில் நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னடா, என்னோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சுயநல போக்கில் சிந்திக்கிறாங்க. அப்படின்னா ஆண்டவரோடு இருந்து அவரை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிறாமல் அவர் வழியில் நடக்காமல் தங்களில் பெரியவர். ஏற்கனவே ஜீசஸ் சொல்லியிருக்காரு, மனுமகன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை புரிவதற்கே வந்தார். ஓகேங்களா? அப்போது ஜீசஸ் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, தந்தையாம் இறைவனின் ஒரே மகன், அவர் வந்து தன்னை தாழ்த்தி சிலுவை சாவியை ஏறுக்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி மக்களுக்கு தொண்டு புரிந்தார். மக்களை இருளிலிருந்து விடுவித்தார், மீட்பளித்தார், குருடருக்கு பார்வை அளித்தார், செவிடரை கேட்க வைத்தார். இப்படின்னா மக்களை வந்து காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார், இந்த மாதிரி தொண்டு செய்கிறார்.
ஆனால் அவர் வந்து பணிவிடை பெறுவதற்கு அவர் வரல, அப்படி செய்யவும் இல்லை. பட் வாட் ஹீ வாஸ் சர்விங் த பீப்புள். யாருக்கெல்லாம் அவருடைய அது தேவையோ அவங்களுக்கெல்லாம் தம்மை ஆசீர்வாதமாக்குறாங்க. அவர் பிளெஸ்ஸிங் த பீப்புள். அப்படின்னா அவர் பணிவிடை புரிய வந்தார்னு சொல்கிறத அவர் நிரூபித்து காட்டினார். அப்போ அந்த நம்மளுடைய அவருடைய சீடர்களுக்கும் ஆண்டவராக இயேசு இதை தான் கற்றுத்தருகிறார். இப்போ நீங்கள் வந்து உங்களில் யாரெல்லாம் முதல்வராயிருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, நீங்கள் உங்களை கடைசி ஆளாக இருக்கட்டும். யூ மஸ்ட் பி த லாஸ்ட் பர்சன் ஆஃப் ஆல் அண்ட் ஆல்சோ பி த சர்வன்ட் ரேதர் தென் த மாஸ்டர். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே நீங்கள் என் கூட வந்து எங்கிட்டிருந்து கற்றுக்கொள்ளுகிறீர்கள். புரிஞ்சுங்களா? அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த கிரேட்னஸ்ன்றது எதில் இருக்குன்னு சொன்னாக்கா, நம்ம தாழ்த்தி ஒரு குழந்தையை போல நம்மை தாழ்த்தி நம்ம முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து கடவுளையே நம்பி வாழணும். என்னுடைய பவர், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பதவியில் பதவி நம்பி அல்ல, என்னுடைய புகழை நம்பிய இல்லை, என்னுடைய பணத்தை நம்பி அல்ல, ஆனால் நான் கடவுளாகிய ஆண்டவரை நம்பி வாழுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஷுட் கம்ப்ளீட்லி 100% டிபெண்ட் ஆன் த லார்ட். அப்போ ஒரு குழந்தையை போல தம்மை தாழ்த்தி கடவுளையே நம்பி வாழ்கிறது தான் கடவுள் விரும்புகிறார். ஸோ இப்போ இதில் தான் வந்து ஆக்சுவலி ஒரு மனிதனுடைய மேன்மை, அந்த கிரேட்னஸ் வந்து அடங்கி இருக்குது. கடவுளை வந்து சீடர்களுக்கு உணர்த்துறார், நமக்கும் அதை உணர்த்துறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் வந்து என்னால் இதை வேணால் செய்ய முடியும், நான் பெரிய பதவியில் இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பதவியை அவர்கள் நம்புகிறாங்க, அந்த மனிதர்களை நம்புகிறார்கள். எனக்கு நிறைய பணம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சொத்து நிறையா இருக்குது, அது எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது சொத்தை நம்பி வாழ்கிறேன்னு அர்த்தம். ஸோ இதையெல்லாம் நம்பி வாழ்ந்தால் அது அந்த மனிதனின்மை மேன்மை கிடையாது. மேன்மை அடங்கி இருக்கிறது என்ன ஒன்றுமில்லை, நான் ஒரு தூசி, நான் கடவுளை மட்டும் நம்பி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கிரேட்னஸ், அது பெரியவன் என்ற சொல்லுக்கு இது தாங்க அடையாளம். ஓகே, நாமளும் ஒரு குழந்தையை போல நம்மளை தாழ்த்தி கடவுளையே முழுமையாக நம்பி வாழும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? இப்போ ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. அப்போது நம்ம வந்து ஒரு குழந்தையின் மனநிலையை கொண்ட, அதாவது நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண மக்களையெல்லாம் நம்ம எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை ஆண்டவராகிய இயேசுவை அவர்களில் கண்டு அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவரை மட்டும் ஆண்டவராகிய இயேசுவை நம்மிடம் அனுப்பிய தந்தையாம் இறைவனையும் ஏற்றுக்கலாம். அதுதான் ஜீசஸ் சொன்னார். ஓகேங்களா? இதோடு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.